பத்மநாத சுவாமி டெம்பிள் 2011 வரை இந்தியாவோட பணக்கார கடவுள் யாருன்னு கேட்டால் திருப்பதியில் இருக்க வெங்கடாச்சலபதி பெருமாளை சொல்லலாம். ஆனால் 2011க்கு அப்புறமா உலகமே வியக்கிற வகையில் 2 லட்சம் கோடி தங்கம் அதுக்கும் மேலான செல்வம் இருக்கிற கோவிலாக பார்க்கப்படுது பத்மநாத சுவாமி டெம்பிள். எப்படி இந்த கோவிலில் இவ்வளோ தங்கம் சேர்ந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அந்த காலத்தில் மன்னர்கள் கோவிலை கடவுள் வழிபடுற தலமாக மட்டும் இல்லாமல் தங்கத்தையும் வெள்ளி வைடூரியத்தையும் சேர்த்து வச்சு பாதுகாக்கிற இடமா பார்த்தாங்க. எதிரி நாட்டு படைகள்கிட்ட இருந்து தங்களோட சொத்துக்களை பாதுகாக்கவும் மக்களோட வரி பணத்தை காக்கவும் இந்த முறையை மன்னர்கள் கையாண்டுட்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கு சான்றாக தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற பத்மநாத சுவாமி கோவில் இருக்கு. இந்த பத்மநாத சுவாமி கோவில் ஒரு டைம் முழுசாக எரிஞ்சு போயிடுது. கோவிலில் இருக்க பெருமாள் சிலையும் எரிஞ்சிடுது. அண்ட் அப்போதான் ஆட்சிக்கு வராரு அரசர் மார்த்தாண்டவர்மர். இப்போ நம்ம பார்க்குற இந்த கோவிலை கட்டினதும் இவர் தான். கோவில் இருக்க பெருமாள் சிலை எரிஞ்சு போயிருந்தனால நேபாளில இருந்து சாலகிராம கல்ல வர வச்சு அந்த சிலையை புதுப்பிக்கிறாரு. மன்னர் மார்த்தாண்டவர்மர் ஆட்சி காலத்துல டச் கம்பெனி இந்தியாவில் பல்வேறு இடத்துல போர் தொடுத்தாங்க. டச் கம்பெனியை எதிர்த்து போர் புரிஞ்சு அவங்கள தோற்கடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட வலுவான படைகளை கொண்டு பக்கத்துல இருக்க ராஜ்யங்களையும் கைப்பற்றுறாரு. இவரோட ஆட்சி காலத்துல பல மன்னர்களோட போர் புரிஞ்சு அதுல கிடைச்ச செல்வங்களையும் அவரோட முன்னோர்கள் அவருக்கு விட்டு போன செல்வங்களையும் 6 ரகசிய அறைகள்ல அடைச்சு வச்சுட்டு அதுக்கு சொந்தக்காரரா பத்மநாத சுவாமி கோவில்ல இருக்க அனந்த பத்மநாத சுவாமியை அறிவிச்சிட்டும் போயிடுறாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.